அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கப் கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிச்சு எடுத்த இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம கப் கேக் லைனரில் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ லைனர் போட்டு வச்சுட்டு நம்ம அடுத்து இதுக்கு தேவையான வெட்டிங் ரெட்ஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து இந்த நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் ஆகி வர்றப்ப இதோட 1 கப் பவுடர் சுகர், அதை 1/2 கப் பவுடர், 1 கப் பவுடர் சுகரை 2லேருந்து 3 தடவை பிரித்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கப் பவுடர் சுகரில் கொஞ்சத்தை போட்டு மீதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஒயிட்டாக நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி பவுடர் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் ஆகி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சக்கருவை ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பீட் ஆகி வரணும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலும் பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பீட் ஆகட்டும். இப்போ பீட் பண்ண அடுத்து என்ன பண்ணணும்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்துக்கலாம். பாலும் ஆயிலும் சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ண வேணாம். லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு பீட்டரை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோக்காக ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வந்து நல்லா பொறுமையாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு அது நல்லா வரணும். இப்போ வந்து நம்ம மாவை ஒரே தடியாக போட்டு கொட்டிடக்கூடாது. அதை வந்து ஒரு 3-4 பாட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொட்டிக்கணும். உங்களுக்கு மாவு கட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். எனக்கும் கொஞ்சம் மாவு வந்து கட்டியாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கப் கேக் மோல்டில் ஊற்றிடலாம். கப் கேக் மோல்டில் வந்து நான் ஒரு கப் வச்சு ஊற்றிக்கிறேன். நான் வந்து 1/2 கப் தான் ஊற்றுறேன். 3/4 கப் ஊற்றினோன்னா நமக்கு கப் கேக் லைனரை விட ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். நம்ம 1/2 கப் ஊற்றும்போது கப் கேக் லைனர் அளவுக்கு லெவலாக வந்துடும். ஸோ அப்போ தான் நம்ம க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே ஊற்றிடுறேன். எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 3 கப் கேக் வந்து எக்ஸ்ட்ராவே வந்துருந்துச்சு. கேக் பேட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்க டைமில் ஓவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். நான் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கப் கேக் லைனரில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிடலாம். டேப் பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் எடுத்து வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட ஓவனை பொறுத்து பேக்கிங் டைம் மாறும். வந்து 2 கப் கேக் ட்ரே வச்சுருந்தேன், அதனால் 2 கப் கேக் ட்ரேயில் மிச்சம் இருந்ததையும் ஊற்றி வச்சுட்டேன். ஆனால் என்னோடய ஓவனுக்குள்ளே 2 கப் கேக் ட்ரேவும் போகாதனால தனியாக கப்பில் எடுத்து வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். நான் 15 நிமிஷம் பேக் பண்ணியிருந்தேன். கப் கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. என்கிட்ட கொஞ்சம் விப்பிங் க்ரீம் இருந்தனால நான் அதிலேயே 2 ட்ராப் எல்லோ ஜெல் கலர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து க்ளோஸ் டு ஸ்டார் நாசிலில் பைப்பிங் பேக்கில் போட்டு நான் இந்த க்ரீமையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான டிசைனை கொடுத்துக்கலாம். நான் வந்து ரோஸ் மாடல் தான் போட்டிருக்கேன். என்ன டிசைன் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கடைசியாக இதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போயிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக்கை பாருங்கள், இப்போ ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்மளோட சேனலை உள்ள நேரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ.